ஏபிபி நியூஸ்ல இருந்து ராஜா பேசுறேன் சார். வணக்கம் சார். சார், நீங்க இந்த விஜய் சம்பந்தமா தற்கொலைகள், விபச்சாரிகள் இப்படி எல்லாம் பேசுனீங்களா? அது சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனத்துக்கு முன்வைக்கப்பட்டு வருது. நீங்க பாத்தீங்களா? இல்லையே, நான் பாக்கலையே. நீங்க இந்த மாதிரி அடுத்த விஜய்க்கு ஆசைப்படுறவங்க விபச்சாரிகள் எல்லாம் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், அதுவும் அப்துல் கலாமோட ஆலோசகரா இருந்திருக்கீங்க, அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க. இப்படி பொது வெளியில விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த மாதிரி பேசுறவங்க வேற எப்படி கூப்பிடுவாங்க? அப்படித்தானே கூப்பிடணும். நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை எப்படி உருவாக்கி வச்சிருந்தா இப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதை நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே போனா நிக்கிறது. இல்ல, யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு நீங்க ஒட்டுமொத்தமா விஜயோட ரசிகர்களையே நீங்க இந்த மாதிரி சொல்றது எப்படி அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? அந்த மாதிரி யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? இல்ல, ஒருவேளை அப்படியே அவங்க பேசினாலும் கூட அதை நெறிப்படுத்தி அப்படி சொல்லுவது தவறுன்னு சொல்லுவதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சரியான ஒரு இதுவா இருக்கும். மண்டையில கூட்டினா தாங்க தெரியும் பெரியார் எப்படி கூட்டினாரு. மண்டையில கூட்டினா தான் தெரியும். அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது சரி நினைக்கிறீங்களா சார்? சரிதான், சரிதான். அப்ப இந்த வார்த்தையை இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, அப்படி இல்லையா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க? ஒரு பொது வெளியில நான் பொண்டாட்டியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், என்ன மாதிரியான ஒரு விளிம்பியங்களை இந்த மாதிரியான பொம்பளை பிள்ளைங்க இந்த எதிர்கால தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குது. எத்தனை பேர் அது கெடுக்கும்? நம்மளும் இப்படி பேசலாமான்ற என்ன வருமா இல்லையா? அப்ப மண்டையில கொட்டினா தானே சரியா வரும். இல்ல, மண்டையில கொட்டுறது அப்படிங்கிறது நீங்களுமே இந்த மாதிரி அவதூறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது உங்க தரமும் அதுல குறையுது இல்ல சார்? அது குறைஞ்சிட்டு போகுதுங்க. அவதூறான வார்த்தைன்னா இப்படி பேசுறவங்கள வேற எப்படி கூப்பிடுவீங்க? வேற என்ன வார்த்தை இருக்கு? சரியான நிலைப்பாடு. இந்த மாதிரி ஆட்களை இப்படித்தான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. சோ இந்த வார்த்தையை பயன்படுத்த ஸ்டாண்ட்ல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, இதை பின்வாங்க மாட்டீங்க? இதுக்கு எதுக்குங்க பின்வாங்கணும்? ஏங்க, நீங்க விவசாரி நாங்க கூப்பிடணும். எதுக்கு பின்வாங்கணும்? கனவு காண சொல்லிருக்காரு அப்துல் கலாம். இந்த கழுதை எப்படி கனவு காண்டுட்டு இருக்கு? ஒருவேளை அப்துல் கலாம் இப்ப இருந்திருந்து இந்த விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லியிருந்தா இப்படிதான் பதில் சொல்லிருப்பாரா? அவர் பெரிய மனுஷன், அவர் பேச மாட்டாரு. அப்போ நீங்க பெரிய மனுஷன் இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் பெரிய மனுஷன் எதுக்கு? அரசியல் இறங்கியாச்சு அப்படின்னா அந்த சாக்கடை மேல விழுகத்தான் செய்யும். அப்ப சாக்கடை மேல விழுந்துச்சு அப்படின்னா அது அந்த சாக்கடை சுத்தப்படுத்துறதுக்கு அரசியல் சாக்கடையில இறங்கிதான் இல்ல. அப்படியான சாக்கடையை நீங்களே உங்க மேல தூக்கி எடுத்துக்கிற மாதிரி தானே சார் இருக்கு இது நீங்க பேசுறீங்க. நீங்க எல்லாருக்கும் உங்க ஊடகத்துக்கு எங்க பொறுப்பு இருக்கு? அப்ப அதையே ஒளிபரப்புறீங்க. நீங்க ஒரு தனிப்பட்ட குடும்ப பெண்ணை நேரடியா தாக்குறீங்க. தனிப்பட்ட யாரு சொன்னாங்களோ அவங்களை அப்படித்தான் கூப்பிட முடியும். அப்பதான் இதே மாதிரி உங்கள் குடும்ப